Hey guys, வணக்கம். Welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலு கட்லெட் தான் செய்ய போறோம். இந்த ஆலு கட்லெட் ரெசிபில வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா நம்ம பிரெட் கிரம்ஸ் போடுவோம். ஏன்னா அந்த கட்லெட் வந்து உதிராம இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம். சோ பிரெட் கிரம்ஸ் இல்லாம நம்ம எப்படி ஆலு கட்லெட் உதிராம ரொம்ப சூப்பரா கம்மியான எண்ணெயில எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அவல் வந்து தண்ணியில ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். மசிச்ச இந்த உருளைக்கிழங்குல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. இப்ப இது கூட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அவல், அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறிக்கும். அதுல எக்ஸஸா இருக்கிற வாட்டரை நீங்க வடிச்சிருங்க. தண்ணி சுத்தமா இருக்கக்கூடாது. வடிச்சிட்டு இதை நல்லா கையிலேயே மசிச்சுக்கோங்க. நல்லா கூழ் மாதிரி ஆயிரும். சோ இப்ப இதையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கண்டிப்பா நீங்க சேர்க்கவே கூடாது. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது போல நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட நீங்க வாட்டரே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து தயாராயிடுச்சு. இது வந்து யூசுவலா நம்ம எப்படி கட்லெட் பிடிப்போமோ அதே மாதிரிதான். இப்போ கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் தேய்ச்சிக்கலாம். தேவையான அளவு நம்ம மாவு எடுத்துட்டு கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி எப்படி யூசுவலா நம்ம கட்லெட் தட்டுவோமோ அதே போல கட்லெட் தட்டிக்கலாம். நம்ம வந்து இந்த கட்லெட்ல டீப் ஃப்ரை பண்ண போறது கிடையாது. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். ஸோ பேன்ல வந்து ஒரு 5ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதும். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சிருக்கோம் இல்லையா கட்லெட், அதை ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க திருப்பணும், இல்லைன்னா கட்லெட் வந்து உடைஞ்சிரும். ஸோ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும், ரொம்ப ஹையா இருக்க வேண்டாம். ஸோ இதே போல எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியான சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வச்சு பிரெட் கிரம்ஸ் இல்லாம தான் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.